गंगणपतये नमः. श्रीगुरुभ्यो नमः. ஸ்ரீமன்னாராயணியம் தசகம் 66. கோபியர்கள் கழித்தல். பகவான் செய்த தர்ம உபதேசத்தையும் கிரீடையையும் வர்ணிப்பது. மன்மதனின் அம்பினால் தாக்கப்பட்டு மிகுந்த பரவசம் மிக்கவர்களாகவும் அதனால் உதவியற்றவர்களாகவும் அங்கே விரைந்து வந்த அழகுமிக்க அந்த பெண்களின் எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்ற தாங்கள் தீர்மானித்திருந்த போதும் அவர்களை பார்த்து நேர்மாறாக பேசினீர்கள் அல்லவா? வானத்தில் வந்து கூடி நிற்கும் முனிவர்களின் கூட்டம் கேட்பதற்காகவும் அவர்களை திருப்திப்படுத்துவதற்காகவும் தாங்கள் தர்ம நெறிகளை உரைத்தீர்கள் அல்லவா? உலக மக்களுக்கு கேட்கும்படியாக குடும்ப பெண்களின் தர்மத்தை பற்றி அந்த பெண்களுக்கு தாங்கள் எடுத்து கூறினீர்கள் அல்லவா? தர்மம் நிறைந்த அந்த சொற்களை எல்லோரும் கடைபிடிக்க வேண்டும். ஆனால் புண்ணியம் பாபம் ஏதும் சம்பந்தம் இல்லாத மாசற்ற தங்களுடைய செயல்களை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அழகு மிகுந்த மான் போன்ற கண்ணினை உடைய அந்த பெண்கள் தங்களுடைய விபரீதமான நேர்மாறான திருவாக்கை கேட்டு மிகவும் வருத்தமுற்றவர்களாக, ஹே கருணை கடலே, வேண்டாம் வேண்டாம், எங்களை கைவிட வேண்டாம் என்றபடி வெகுநேரம் புலம்பினார்கள் அல்லவா? முரணை கொன்ற முராரியே, தாங்கள் அந்த பெண்களின் துயரங்களாலும் புலம்பல்களாலும் அழுகையாலும் கருணை நிறைந்த தங்களுடைய மனம் நிகழ்ந்தவராக யமுனை நதிக்கரையின் மணல் பரப்பில் அவர்களோடு திவ்ய விளையாடல்கள் செய்ய தொடங்கினீர்கள் அல்லவா? சந்திரனின் ஒளி வீசும் அழகிய கிரணங்களினால் விளங்குகின்ற அழகான யமுனை நதிக்கரையில் அந்த கோப பெண்களின் மேலாடையினாலான மெத்தையில் நீங்கள் அமர்ந்து கொண்டீர்கள் அல்லவா? அந்த அழகிய பெண்களிடம் காதிற்கு இனிமையாகவும் விளையாட்டுத்தனமாகவும் பேசிக்கொண்டும் அவர்களுடைய கைகளை இறுக பிடித்து கொண்டும் பல வகையான முத்தங்களை அவர்களுக்கு கொடுத்து கொண்டும் அவர்களை மேலும் இறுக கட்டி அணைத்து கொண்டும் தாங்கள் அந்த பெண்களை பரவசப்படுத்தினீர்கள் அல்லவா? பிரபுவே, முன்பு ஆடைகளை அபகரித்த பொழுது தாங்கள் அந்த பெண்களுக்கு கொடுத்த வாக்குறுதியின்படி தங்கள் செய்கையால் மனம் கலங்கிய அந்த பெண்களின் ஆடைகளை மறுபடியும் கவர்ந்தீர்கள். அவர்கள் ஆடைகளை திருடிய அந்த நாளில் நீங்கள் என்ன வாக்குறுதியை அளித்தீர்களோ அதை இப்பொழுது செய்தீர்கள். அந்த நாளில் அவர்கள் அறியாத வண்ணம் தாங்கள் அவர்களுடைய உடைகளை திருடியது போல இப்பொழுது தங்களுடைய சிருங்கார ரசத்தில் மூழ்கிய மனத்தை உடையவர்களாகிய அந்த பெண்களுடைய ஆடைகளை இப்பொழுதும் அவர்கள் அறியாத வண்ணமே திருடினீர்கள் அல்லவா? ஹே நந்தகுமாரா, உடலில் தோன்றிய சிறு வியர்வை துளிகளை உடையவரும் முல்லைப்பூ போன்ற இனிமையான இளம் புன்னகை பூத்த அழகிய மலர்ந்த தாமரை போன்ற முகத்தை உடையவரும் 3 உலகங்களிலும் மிகவும் அழகானவருமான தங்களை கட்டி தழுவிக்கொண்டு அந்த பெண்கள் ஆனந்தம் அடைந்தார்கள் அல்லவா? தாங்கள் விட்டு பிரிந்த பொழுது எரியும் கரியைப் போல தாங்க முடியாதபடி தீக்கணல் போன்றவரும் சேர்ந்திருக்கும் பொழுது சிங்கார ரூபியாக உண்மையில் ஐக்கியத்தில் உங்களோடு சேர்ந்திருக்கும் பொழுது உங்களுடைய அன்பின் முழுமையான வடிவமாகவும் இருக்கின்றீர்கள். இது அனைவரும் அறிந்ததே. ஆனால் இந்த ராச கிரீடையில் இந்த கோபியர்களோடு சேர்ந்திருக்கும் பொழுது கூட மிகவும் தகிக்கின்றதான தீக்கணல் போல் இருந்தீர்கள். இது விசித்திரம். ஹே கிருஷ்ணா, அவர்களை நீங்கள் ஆனந்தப்படுத்தினீர்கள். ராதாதேவியின் உயர்ந்த பெருத்த ஸ்தனங்களை நன்றாக கட்டி தழுவிக்கொள்வதில் ஆசை கொண்ட மனதை உடைய தங்களை நான் ஆராதிக்கின்றேன். ஹே வாதபுரி என்னும் குருவாயூரில் வசிக்கும் நாயகனான குருவாயூரப்பா, என்னுடைய எல்லா வியாதிகளையும் போக்கி என்னை காப்பாற்றி காத்தருள வேண்டும். ஹரியோம். அந்யதா சரணம் நாஸ்தி த்வமைவ சரணம் மம தஸ்மாத் காருண்ய பாவேன ரக்ஷ ரக்ஷ ஜனார்தனா.